புரிஞ்சுதான் இவன் ஒரு முழுமையான ஒரு பொருளாதார திட்டத்தை கொண்டு வர முடியும். ஒரு அரசியல் வரைவு திட்டத்தை கொண்டு வர முடியும். எங்கள்கிட்ட ஒரு அரசியல் வரைவு திட்டம் இருக்குது. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த விஷயங்களை செய்வோம், வந்தா உறுதியா செய்வோன்ற ஒரு வரைவு திட்டம் வரும். நாங்க இலவசம் தவிர்க்கிறோம் இப்படின்னு கொண்டு வரும். அதே மாதிரி நீங்க களப்பணிகள் உள்ள இறங்கி இருக்கிற 38 மாவட்டத்தில் சுற்றி பார்த்து நீ ஒரு இடத்துல சுத்தி பார்க்கறதுல 41 பேர் செத்து போயிடுறான். அடுத்த இடத்துல சேலத்துக்கு பர்மிஷன் வேற கொடுக்க முடியாது, உள்ளரங்களை போய் கூட்டம் போடுன்னு சொல்லி 51 கண்டிஷன் கொடுத்து தமிழ்நாடு அரசு. அந்த அளவுக்கு உங்களுடைய ஒழுங்கற்ற கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினா தானே நீங்க மக்கள் சேவை செய்ய. இது அனுமதி கொடுக்காததுக்கு காரணமே திமுக செய்யக்கூடிய சதியெல்லாம் இல்லாமா, நீங்க கூட்டத்தை வரையறைப்படுத்தணுமா? நாங்க இப்ப திமுக தொண்டரணின்னு இருக்கு, சும்மா வேடிக்கை பார்த்து பல்லு வலிட்டா இருப்பான், அவன் கரெக்டா போவான், 100 பேரா கிளீன் பண்ணி என்னென்ன செய்யணுமோ செஞ்சு விட்டுருவான். அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும், களத்துல ஒரு பேரிகார்டை போட்டேப்பா, ஏன்பா அலைகாடல இப்படின்னு ஒருத்தவன் நவுந்துனா 2000 பேர் நான் விடுறான் அந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அலை போல. அது ஒழுங்கற்ற கூட்டம். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த அணிகளை பிரிச்சிடணும். பிரிச்சு நீ இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி போனா உயிரிழப்புகள் தவிர்க்கப்படும் நிச்சயமா. இதுவரை